வணக்கம். இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். ஆனால் என் வீட்டு பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே சிக்கன் கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அது வெந்தய சிக்கன்னு ஒன்று செய்வேன், அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் ஒவ்வொரு டைமும் அதே பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம். ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்துட்டால் போதும். வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதை ரெடி பண்ணுவோம். என்னென்னா, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம், வர கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டேன். சீரகம் 1 ஸ்பூன், வர கொத்தமல்லி 2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி இந்த ஒரு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். பட்டை, கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த இலைகள், 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் சுருங்க வதங்கணும். அதெல்லாமே அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கணும், அந்தளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு ஆனியன் வதங்க தான் எப்போவுமே லேட் ஆகும், அது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பா தான் வைக்க போகிறோம், அதனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளி நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதங்கணும். அதுவுமே அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம டைம் எடுத்து வதக்கணும். இதை வதக்கிட்டு நம்ம சிக்கன் எடுத்து போடுறோம். நான் சிக்கன் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நம்ம பாத்திரம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை கழுவி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுடுவேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கி வரத்துக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து இந்த வெங்காயம், தக்காளி கலவையில் போட்டு நல்லா கலக்கிறோம், நல்லா வதக்கிட்டு அதுவுமே நல்ல டைம் எடுத்து வதக்கணும். அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு அதையுமே நல்லா சிக்கனில் போட்டு வதக்குறோம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முருங்கைக்காய், சிக்கன் குழம்புல முருங்கைக்காயெலாம் கூட போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் நான் இதுவரை போட்டதில்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்ற காய்கறிகள் எதுவுமே சேர்த்ததில்லை. ஆனால் மட்டனில் போட்டு செஞ்சுருக்கேன். மட்டனில் கத்திரிக்காய் போடுவேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட ரேராக தான் போட்டிருக்கேன். அடிக்கடி போடுறது கத்திரிக்காய், முள்ளங்கி 2ம் போட்டு மட்டன் குழம்பு வைப்பேன். உருளைக்கிழங்கு அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது சிக்கனில் நான் எப்போவுமே கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிழங்கையும் போட்டு அந்த கறியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு டைம் எடுத்து 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னு நினச்சிங்கன்னா, நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா பரட்டி விடுங்க. அந்த கறி, கிழங்கு எல்லாம் அதோடு நல்லா மிங்கிள் ஆகணும், அந்த அளவுக்கு பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாஸ் இந்த சோம்பு, சீரகம், வர கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நான் இதோட 2 ஸ்பூன் சிக்கன் தூளும் சேர்த்தேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மசாலா. ஏன்னா நம்ம குழம்பா வைக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறுங்க. அதில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒன்றி வர மாதிரி டைம் எடுத்து வதக்கிட்டே இருக்கணும். அது தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு, நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவி இதில் ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விடுறோம். அதில் தண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறோமோ
அந்தளவுக்கு விட்டுக்கலாம். ஸோ நிறைய தண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக கொதி வரும். செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீரியடில் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவேன் நான். எனக்கு அந்த டேஸ்ட், அந்த புளி ஊற்றுனா தான் அந்த சுருக்குன்னு இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகள் நிறைய போடுவேன். எனக்கு அந்த புளிப்பு, இந்த மசாலாவோட அந்த தேங்காய் வெந்து அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் பதமாக இருக்கணும். ரொம்ப இலசாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தல் கூட சாப்பிட்றலாம். இலசை விட முத்தலில் தான் அந்த ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும், அந்த தேங்காய் ஃப்ளேவர்ஸு. ஸோ இப்போ புளி தண்ணி, அந்த மசாலா, தேங்காய் இதெல்லாம் ஒன்றா கலந்து 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். சும்மா 2 ஸ்பூன் கிட்ட, 2 பத்தை மட்டும் போதும், 2 பத்தை தேங்காவை அரைச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை தூவி இறக்கணும்னா அப்பா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதோட ஒரு வறுத்த கறி வச்சு சாப்பிட்டா சுவை அப்படியே அள்ளும். நீங்களும் வீட்டில் இதே போல் செய்து பாருங்கள். சுவையான சிக்கன் குழம்பு இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீக்கெண்டில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. நன்றி. குழம்பை கொதிக்கிறத கொஞ்சம் நேரம் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது, செம்ம.